சில வீடுகளில் இன்றைக்கு நிறைய பேருக்கு யாரை பார்த்தாலும் புற்றுநோய், கேன்சர், திடீர் மரணம் ஏற்பட்டுறது, திடீர்னு நோய்வாய்ப்பட்டு கேன்சர் ஒரு 6 மாதத்துக்குள்ளே போய்டுறா, இந்த மாதிரிலாம் நிறைய இன்றைக்கி கேள்விப்படுறோம். இந்த அகால மரணங்கள்லாம் ஏற்பட்டுருக்கு. இந்த மாதிரி மரண தருவாயில் இருக்கிறவாளுக்கு நம்மளுடைய சாஸ்திரங்களில் அந்த மரணத்தை தள்ளி போடுறதுக்கு எப்பயுமே புனரவி மரணம், புனரவி ஜனனம், புனரவி மரணம் அப்படின்னு இருக்குது. பிறந்துட்டாலே பூமியில் பிறந்துட்டாலே ஒரு நாள் இறக்கத்தான் போகிறோம். ஆனால் அந்த மரணம் அகால மரணமாகவும் துர்மரணமாகவும் இருக்கக்கூடாது. அப்போ அந்த மரண தருவாயில் இருக்கிறவாளுக்கு உடனடியாக ஒரு பரிகாரம் செஞ்சான்னா அந்த மரணத்தை கொஞ்சம் தள்ளி போடலாம். அதுக்கு என்ன பரிகாரம்னு சொன்னால், ஒரு சனிக்கிழமை, ஏன்னா சனி தான் ஆயுளுக்கு அதிபதி. அப்போ இந்த மரணங்கிறதுக்கு மிருத்யுன்னு பேர். அப்போ இந்த மிருத்யு தோஷம் அப்படின்னு பேர். இந்த மிருத்யு தோஷம் போனோம்னா ஒரு சனிக்கிழமை இன்றைக்கி ஒரு இரும்பு கடாய், அதாவது நம்ம அயன் பவுலில் அயன் இரும்பு கடாயாக இருக்கணும். அந்த காட்டில் இழுப்பு சட்டின்னு சொல்லுவாள். அந்த இழுப்பு சட்டியில் நல்லெண்ணெய் நிறைய விட்டு, பேருக்கு சும்மா சின்னதெல்லாம் வாங்கக்கூடாது, நல்ல 1 லிட்டர் எண்ணெய் பிடிக்கிற மாதிரி இழுப்பு சட்டி வாங்கி அதில் 1 லிட்டர் எண்ணெய் விட்டு அதில் ஒரு கோல்டு காயின், ஒரு காயின் வாங்கி யார் அந்த உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்காளோ அவளுடைய உச்சந்தலையில் கரெக்டாக இந்த இடத்துல உச்சந்தலையில் இந்த கோல்டு காயினை நல்லா தேய்க்கணும். தேய்ச்சிட்டு அப்புறம் கண்டத்தில், இந்த கண்டத்தில் தேய்க்கணும். தேய்ச்சிட்டு அப்புறம் அந்த தொப்புள் பகுதியில் தேய்க்கணும். தேய்ச்சிட்டு அந்த காயினை தேய்ச்சிட்டு அதை அந்த எண்ணெய்க்குள்ளே போடணும். எண்ணெய்க்குள்ளே போட்டு யார் அந்த பண்ணுறாளோ அவள் அந்த முகத்தை அந்த எண்ணெயில் பார்க்கணும், அந்த காயினில் பார்க்கணும். காயினில் பார்த்தா அந்த கோல்டு காயின் ரிசீவர் அது என்ன பண்ணணும்னு சொன்னால், அந்த கர்மாவை அப்படியே இழுத்துக்கும். அந்த ஆயுள் கர்மாவை இழுத்து அந்த எண்ணெயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிடும். அது இழுத்துடும் அந்த கர்மாவை. இல்லை அப்படியே அதை எடுத்து ஒரு பிராமணனுக்கு தானமாக கொடுத்துடணும். இதை இந்த எண்ணெயை முகத்தை வேறு யாரும் பார்க்கக்கூடாது. யார் பாதிக்கப்பட்டிருக்கிறாளோ அவள் தான் பார்க்கணும், அவள் தான் செய்யணும். அவள் ரொம்ப முடியாமல் இருந்தால் மற்றவா கண்ணை கட்டிண்டு இந்த பரிகாரத்தை பண்ணலாம். கண்ணை கட்டிண்டு அவளுக்காக வேண்டி அவள் உச்சந்தலையில் தடவி, கழுத்தில் தடவி, தொப்புளில் தடவி அந்த காயினை போட்டு அப்புறம் அவளை அந்த உடம்பு முடியாதவளை பாருங்கன்னு சொல்லலாம். ஏன்னா கை கால் செயல்லேருந்து கிடந்தா அந்த மாதிரி இருந்தால் கண் பார்வை ஆனால் இருக்கணும். கண் பார்வை தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. அந்த முடியாதவாளுக்கு கண் பார்வையை அவள் பார்க்கணும். அந்த எலும்பு கடாயில் உள்ள அந்த காயினை அவள் பார்க்கணும். மற்றதை கூட மற்றவா செஞ்சிடலாம், ஆனால் பார்க்கறது அவள் தான் பார்க்கணும். பார்த்துட்டு ஒரு பிராமணன் வரவழைச்சி அவனுக்கு இதை கொடுத்து மேற்கொண்டு தட்சணையும் கொடுத்தாச்சுன்னா எப்பேற்பட்ட மிருத்யு தோஷம் போய் ஆயுள் நீடிக்கும்.